ப்ரோ காதுல எறும்பு போயிருச்சா? மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ மெடிடேட் பண்ணிட்டு இருந்தியா? இன்னைக்கு வேற ஃபேப் டியூப்லசி வேற மேட்ச் கிடையாது. மேட்ச் வேற அச்சமான மேட்ச் சிஎஸ்கே கூட. யாரை இறக்கி விடுறது? பேட்டிங் ஆர்டர் வேற கொலாப்ஸ் ஆகுமே. என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாள் எங்க விளையாட்டு இருந்த? இவ்வளவு நாள் மிடில் ஆர்டர்ல விளையாட்டு மிடில் ஆர்டரியா? இன்னைக்கு நீ என்ன பண்ற? 6th டவுன் அப்படி இறங்குறியா? இறங்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஓகேவா? இவனை டிஃபிகல்ட்டா ஒரு இடத்துல விடுவான். அப்ப நீ இன்னைக்கு வந்து 3 டவுன்ல இறங்குற. 3 டவுனா? சப்ப மேட்டர் ப்ரோ, இறங்கிடலாம். நீ 2 டவுன் இறங்குற. ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோ, இறங்கிடலாம். இப்படி ப்ரோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா இருக்க நீனு. ஏன்னா என்ன அப்படி ஆக்கி வச்சிட்டானுங்களா? என்னடா பண்ணாங்க? இந்தியன் டீமுக்குள்ளார போனடா, ஓபனிங் இந்த மிடில் ஆர்டருக்கு தள்ளானுங்க, அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்புறம் 5 இல்லாம 6 7 இறங்கினானுங்க, அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 1 டவுன் 2 டவுன் இறங்கினானுங்க, அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த கத்தி அடிச்சு அடிச்சு சார்பாக்கிட்டானுங்கடா. ப்ரோ எங்க இறக்கி விட்டாலும் ஆடுவியா ப்ரோ? ஆமாண்டா, அங்க சேரிகல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட இறக்கி விட்டாலும் ஆடுவேன்டா. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா. நீ ஓபனிங் தான் இறங்குற. இப்போ பயந்த பத்தியா? ஐயோ என் தெய்வமே, இத்தனை நாளா இதுக்காக தானே காத்துன்னு இருந்தேன். என்னடா சொல்ற? உனக்கு ஓப்பனிங்ல விளையாட தெரியுமா? ஐயோ இத்தனை நாளா மிடில் ஆர்டர்ல விளையாட்டு கேரளா தான் உனக்கு தெரியும். ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்கி அடிச்ச கேரளால தெரியாது. இன்னைக்கு பாப்ப தொக்கா மாட்டினானுங்க. இது நம்ம குழந்தைக்கு. ஓஹோ இது என் வைஃப்க்கு. மச்சான் அதான்டா கிளாசிக் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். என்ன டொக்கு டொக்கா வைக்கிறான்? ப்ரோ நீங்க அடிங்க ப்ரோ. நானா? என்ன ப்ரோ அவுட் ஆயிட்டீங்க? உங்கள தான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டேன். நீ என்ன டொக்கு வைக்கிற? ப்ரோ நீங்களாவது அடிங்க ப்ரோ, உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறேன். நானா? ஆமாமா. ஆட்டடி ஹீரோ அவுட் ஆயிட்டாரா? அவ்வளவுதான் சார். இந்த பேட்டை சுத்துறது அப்படியே பந்தரையா சுத்துங்க. யோ எப்பதான் அடிப்பா? நீங்க அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடிங்க. நானா? ஆமா. பேட்லயே பறக்கற அளவுக்கு அவுட் ஆவறாரா? டேய் டேய் அவனை போட்டான். புடிங்க, அவனை புடிங்க. அவனை விட்டாதீங்க. உன்னதான்டா பிடிக்கணும். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? வந்தவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டு போறாங்க. அவங்கள விட்டுட்டு நின்னு விளையாடுற என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? நீ நின்னு டொக்கு டொக்கு விளையாடுறதுனால தான்டா அவனுங்க பிரஷர் ஆகி அவுட் ஆயிட்டு போறானுங்க. அவனுக்கு பிரஷர் ஆகுறதுக்கு நான் என்னத்த பண்றது? நான் என்னத்த பண்றதா? என்னடா இது ரெண்டு 30 பாலுக்கு 30 ரன், 42 பாலுக்கு 46 ரன். என்னடா ஓடிஐல விளையாடுறதா நினைப்பா? 10 ரன்னுக்கு ஃபுல்லா ஓடி தான்டா ரன் அடிக்கிற. எங்கடா அடிக்கிற? இதெல்லாம் இப்படிலாம் சொல்லாதீங்க. 4 எல்லாம் அடிக்கிறனா இல்லையா? 4 அடிக்கிற. அந்த 4 அடிச்ச அப்புறம் கரெக்ட்டா 3 பால் டாட் வச்சிடுற. கரெக்ட்டா 1 ஆயிருது. அப்புறம் எப்படிடா? ஆமால கரெக்ட்டா இருக்குல அதெல்லாம். கரெக்ட்டா இருக்கு. ஃபாரஸ்ட்க்கு ஹெல்ப் பண்றதா நினைப்போல உனக்கு. ஜாலியா பேசுறீங்க. இல்ல கேக்க ஜாலியா பேசுற. கட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஓடி மாதிரி விளையாடாம T20 மாதிரி விளையாடணும். புரியுதா இல்லையா? ஆமா. என்னைய மட்டும் ஈஸியா திட்டிருங்க. அங்க ஒருத்தர் 30 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்காரு. அவரெல்லாம் விட்டுருங்க. டேய் அவரை கேட்க முடியாதுதான்டா உன்ன வந்து கேட்டுட்டு இருக்கேன் நானு. கேட்டுச்சா? உங்களை கேட்க முடியாதுன்னா என்ன கேக்குறானா? ஐயோ பையா மாதிரி நம்மள போட்டு குடுக்குறானே. தலை இல்ல DJ with அம்மா லேப்டாப். இப்ப போடுற பாரு பாட்டு. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை. இந்த பாட்டை போன சீசன்ல போட்ட, அதுக்கப்புறம் இப்ப வரை அடிக்கிறதே இல்லடா. வேற ஏதாவது போடுறான். வேறயா? அவுட் ஆயிட்டானா போட முடியாத. அடுத்து யார் வரான்னு பாப்போம். ஓ வரீங்களா? வாங்க. தில்லோட அடிப்போம். இவனுங்க எங்கடா தில்லோட அடிக்கிறானுங்க? எல்லா பாலும் புல்லோட அடிக்கிறானுங்கடா. ஒரு பந்து கூட மேல வர மாட்டேதுடா. சாரிப்பா. ஓ அடுத்து தலை வர போறாரு. நல்ல பாட்டா போடு. அவருக்கு தான் ப்ரோ எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க. சுற்றி நின்று ஓரே பார்க்க கள்ளம் காண்போம். எல்லாரும் சுத்தி நின்னு பாத்துட்டு தான்டா இருக்கோம். எப்ப இவங்க அடிப்பாங்கன்னு. வேற ஏதாவதா? இப்ப பாரு. கோலேஜோ கோயல். என்னடா? சாரி. இப்ப பாருங்க. பொட்டு வச்ச தங்க கோடம். அதெல்லாம் பால் சாமி குருவங்களுக்கு போடுற பாட்டுடா. இவங்களுக்கு போய் சாமியே வந்து ஆடுது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு போடுறாங்க. டேய் தம்பி நீங்க பாட்டு நிப்பாட்டுங்க. நீங்க நாங்க ரொம்ப தோத்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டிக்கெட் எவ்வளவு வித்தாங்க? 20,000 ரூபாய். அதுக்கப்புறம் நாங்க தோத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வித்தாங்க? 15,000 ரூபாய். அப்புறம் நாங்க தோத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வித்தாங்க? 5,000 ரூபாய். அதுக்கப்புறமும் நாங்க தோத்துட்டோம்னா ஒரிஜினல் டிக்கெட் ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க பெரிய கடவுளுங்க. கடவுள் தான் ஞாபகம் வருது. கடவுள் என்னும் முதலாளி ஸ்ட்ராபெரி கண்டெடுத்த விவசாயி. என் ஃபேன்ஸுக்கு துணையாதான் இருப்பேன், வேற இருக்கவே மாட்டேன்ப்பா. சூப்பர் தல. ஆனா அந்த 150 மேல எப்ப சேஸ் பண்ணுவீங்க? என்னடா இவன் இது கேக்குறா? கேட்க வந்து என்னது? எனக்கு ஸ்ட்ராபெரி பழம் கொடுங்களேன். ஏய் வாங்கடா.